600 பேர் லிஸ்ட், யாருக்கு எவ்வளவு, அறிவாலயம் ஃபைனல் டெஸ்ட், சீனியர்களுக்கு ரெஸ்ட். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் எல்லாம் கூட்டணி, சீட் பங்கீடு, அணிமாற்றம் என பரபரத்துக் கொண்டிருக்க, திமுக மேலிடத்திலோ வேட்பாளர் தேர்வில் எந்த பவர் சென்டருக்கு எவ்வளவு கோட்டா என்கிற பட்டிமன்றம் அனலாய் தகிக்கிறது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. முதல் கட்டமாக தொகுதிக்கு 3 வீதம் 600 வேட்பாளர்கள் பட்டியல் தலைமையின் கையில் தயாராக இருக்கும் நிலையில், வேட்பாளர்கள் தேர்வில் உதயநிதியின் கை ஓங்கியிருப்பதும், சீனியர்கள் சிலருக்கு டாட்டா காட்டப்படுவதும் தான் அறிவாலயத்தின் ஹாட்டஸ்ட் நியூஸ். இதன் உள்விவரங்கள் அறிந்த திமுக மேலிட நிர்வாகி ஒருவரிடம் இது குறித்து பேசினோம். கருணாநிதியின் நேரடி கட்டுப்பாட்டில் கட்சி இருந்தபோது அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் உடனும் நேரடி தொடர்பில் இருந்தார். அன்று கட்சியில் ஒரே பவர் சென்டர் அவர் மட்டுமே. அதனால் அப்போது திமுகவில் பெரிதாக கோட்டா சிஸ்டம் எல்லாம் இல்லை. கருணாநிதி மட்டுமே மொத்த வேட்பாளர்களையும் தேர்வு செய்வார். அதே சமயம் அவரின் நெருங்கிய நட்புகளான ஆற்காடு வீராசாமி, துரைமுருகன் உள்ளிட்ட சிலருக்கு மட்டுமே அவர்கள் பரிந்துரைப்பவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படும். வெகு சில தொகுதிகளில் மட்டும் ராஜாத்தி அம்மாளுக்கு வேண்டியவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய திமுகவில் பரந்துபட்ட அளவில் கோட்டா சிஸ்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, கனிமொழி, பெண் டீம், செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு வேட்பாளர்கள் பட்டியலில் இவ்வளவு கோட்டா, இத்தனை சீட்டு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. 40% கேட்கும் உதயா டீம். இதில் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய உதயநிதியின் கோட்டா சிஸ்டம் தான். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் உதயநிதி. அதற்கு பிறகுதான் இளைஞரணி உதயநிதி வசம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தனக்கென பவர் சென்டரை உருவாக்கிக் கொள்ளும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இது இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என நினைத்திருக்கிறார் உதயநிதி. அதே சமயம் தன் ஆதரவாளர்களுக்கு வரும் தேர்தலில் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதும் அவரது கணக்கு. இதனால்தான் சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும், திமுகவை சேர்ந்த இளைஞரணியினர் என்ன செய்தார்கள் என்று பார்த்துவிட்டு அவர்களுக்கு அதிக இடங்களை கொடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக டிமாண்ட் வைத்தார். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதாவது, ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க இன்று இளைஞர்கள் வாக்கு மிக மிக அவசியம். இன்றைய நிலவரப்படி அதிமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளில் சொல்லிக் கொள்ளும்படி இளைஞரணி இல்லை. நாம் தமிழர் தாவேகாவை நோக்கி மட்டுமே அதிக அளவில் இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இக்கட்சிகளுடன் ஒப்பிட்டால் திமுக இளைஞரணி பிற கட்சிகளுக்கு டப் கொடுக்கும் அளவுக்கு பலமாகவே இருக்கிறது. இதுவரை ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆட்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் யாரும் அதிகார அத்துமீறலில் ஈடுபட்டதில்லை. அமைச்சர்களிடம் சிபாரிசு, டெண்டர்களில் தலையீடு, கட்சி நிர்வாகத்தில் குறுக்கீடு என எந்த ஒரு செயலிலும் இறங்கியதில்லை. எனவேதான் இளைஞரணிக்கு வரக்கூடிய தேர்தலில் உரிய முக்கியத்துவத்தை கட்சி தலைமை வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார் உதயநிதி. அதே சமயம் எந்த நிலையிலும் இது தலைமைக்கு நெருக்கடியாகவும் இருந்திடக்கூடாது என்பதிலும் அவர் குறியாக இருக்கிறார். மொத்த சென்னையும் இளைஞரணிக்கா? இந்த நிலையில் முதல் செட் வேட்பாளர்கள் லிஸ்டை உதயநிதி தரப்பு தயாரித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தலைநகரான சென்னை முழுவதும் தன் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் என்பதில் உதயநிதி உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப சென்னையில் மொத்தம் உள்ள 16 தொகுதிகளில் துறைமுகம், கொளத்தூர், சைதாப்பேட்டை ஆகிய 4 தொகுதிகள் தவிர மற்ற அனைத்து தொகுதிகளுக்கும் தன் இளைஞரணியிலிருந்து வேட்பாளர்களை உதயநிதி தேர்வு செய்து வைத்திருக்கிறார். இது தவிர கோவையில் மொத்தம் உள்ள 10 தொகுதிகள், கரூரில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் ஒட்டுமொத்த குத்தகைதாரர். அவர் நினைப்பவர் மட்டுமே இங்கு வேட்பாளராக களம் காண முடியும். கொங்கு மண்டலத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில் திமுக தலைமை முனைப்பு காட்டுவது இதற்கு காரணம். அதேபோல் திமுக மகளிரணி செயலாளரான கனிமொழியும் சுமார் 10 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சமீப காலமாக திமுகவில் கனிமொழிக்கும் மகளிரணிக்கும் முக்கியத்துவம் அதிகரித்திருக்கும் சூழலில் இம்முறை கனிமொழிக்கான வேட்பாளர்கள் பட்டியலில் கோட்டா எண்ணிக்கை அதிகரித்தாலும் ஆச்சரியமில்லை என்கிறார்கள். பெண் டீம் லிஸ்ட். இதுபோக பெண் டீம் தயாரித்துள்ள லிஸ்ட் மிக பெரிது. கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று கலாய்வில் ஈடுபட்டது பெண் டீம். இதில் 200 தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 பேர் வீதம் தேர்வு செய்திருந்தது பெண் டீம். சமீபத்தில் அந்த 5 பேர் பட்டியலும் ஃபில்டர் செய்யப்பட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படியாக பெண் டீம் தயாரித்த லிஸ்டில் 600 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். பெண் டீம் லிஸ்டை பொறுத்தவரை மேற்கண்ட பவர் சென்டர்களின் கோட்டாக்களை எல்லாம் அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. கட்சியின் கட்டமைப்பு ரீதியில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அளிக்கும் வேட்பாளர் பட்டியல், பெண் டீம் எடுத்த சர்வேக்களின் அடிப்படையில் தேர்வான வேட்பாளர்கள் என புரொபஷனலாக மட்டுமே 600 பேர் கொண்ட வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள்.
ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, செந்தில் பாலாஜி ஆகியோரின் கோட்டாவில் இருக்கும் வேட்பாளர்கள் பட்டியலுடன் பென் டீம் தயாரித்திருக்கும் பட்டியலை ஒப்பிடும்போது நிறையவே முரண்பாடு ஏற்படும் என்பது உண்மைதான். இந்த முரண்பாடுகளை எல்லாம் சரி செய்து இறுதி வேட்பாளர் பட்டியலை தயார் செய்வது என்பது மிகப்பெரிய சவால். இதையெல்லாம் தாண்டி தமிழகம் முழுவதும் யார் எங்கு போட்டியிட வேண்டும் என தன்னளவில் ஒரு பெரிய பட்டியலை கையில் வைத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மேலும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரமும் அவருக்குத்தான் இருக்கிறது. சீனியர்களுக்கு டாட்டா. அதே சமயம் இதுபோன்று இளம் தலைமுறையினர் கோட்டா அதிகரிக்கும் போது சீனியர்கள் ஒதுக்கப்படுவது இயல்பே. பொதுச் செயலாளர் துரைமுருகன் கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே இதுதான் தனக்கு கடைசி வாய்ப்பு என்று சொல்லித்தான் சீட் பெற்றார். அதனாலேயே தற்போது அவரின் மகனை முன்னிறுத்தும் வேலைகள் நடக்கின்றன. அமைச்சர் நேரு மீது அமலாக்கத்துறையின் பிடி இறுகி இருப்பதால் அவருக்கான முக்கியத்துவமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அநேகமாக அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஏரியா விரிவாக்கம் செய்யப்படலாம். ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த 5 வருடங்களாகவே அதிருப்தியில்தான் இருக்கிறார். இம்முறையும் தலைமை அவரை பெரிதாக கண்டுகொள்ளாது என்பதுதான் யதார்த்தம். அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான வழக்குகளும் வரும் தேர்தலில் அவருக்கான முக்கியத்துவத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அவருக்கு பதிலாக அவரின் மகனை முன்னிறுத்த நினைத்தாலும் அது எந்த அளவுக்கு எடுபடும் என்று தெரியவில்லை. அமைச்சர் சக்கரபாணி தரப்பிலும் அதிருப்தி அலைதான் வீசுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் உள்ள சீனியர்களை சரிக்கட்டும் மிகப்பெரிய பொறுப்பும் முதல்வர் ஸ்டாலின் வசம் கூடியிருக்கிறது என்று விரிவாக சொல்லி முடித்தார். இதுகுறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியிடம் கேட்டோம். திமுக ஜனநாயக இயக்கம். நீங்கள் சொல்வது போல் எல்லாம் எந்த கோட்டாவும் இங்கு இல்லை. உழைப்பவர்களை தேடிப்பிடித்து பதவிகளை கொடுக்கும் இயக்கம். திமுக தேர்தல் நெருங்கும் சமயத்தில் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை தலைவர் தான் முடிவு செய்வார். தலைவருக்கே இறுதி அதிகாரம் என்றார் அழுத்தமாக. கோட்டா எல்லாம் தாண்டி முக்கியம் வெற்றி பெறுவது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.